எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் நல்ல சிவம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் கெட்ட சிவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தாவேகாவினுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. வரிசையாக இப்போது டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகள், இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியில் தாவேகாவினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அதைத்தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு புறம் தலைமைச் செயலகம் மூக்க மூடிக்கிட்டே போன மக்கள் ஏன் அந்தளவுக்கு நாத்தடிக்குதான், தாவேகாவினர் அப்படி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நிஜமாகவே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு தலைமைச் செயலகத்தில். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சுயநிதி தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2010 தொடக்க காலத்தில் ஆரம்பித்தாங்க. டிபிஐ வளாகத்தில், சரியா, பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அந்த வளாகத்தில் ஆரம்பித்தாங்க. இது எதற்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் கட்டணத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாணவர்களுக்கு அவங்க செஞ்சு தரக்கூடிய வசதிகள், இட வசதி, இதை பொறுத்து அவங்களுக்கு ஃபீஸ் நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பை அரசே நிர்ணயம் பண்ணாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, சிபிஎஸ்சியினுடைய அப்படியே முழுமுதற் அந்த புற்றீசல் மாதிரி வந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை, இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. இதன் காரணமாக அந்த கல்வி கட்டண நிர்ணய குழு அப்படிங்கிறது செயலிழந்து போச்சு. இப்போது புதுசாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்வி கட்டணங்கள் முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு விளம்பரம் செய்யணும். நீ இவ்வளவு தான் இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெளியில் போர்டு ஒட்டிருணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், டிசம்பர் மாதமே ஜனவரி மாதமே இந்த தனியார் பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துருது. இப்போ என்னமோ புதுசாக நீங்கள் இப்போ என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எது எப்படியோ நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. என்ன அப்படின்னா, வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ளே அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்? பள்ளிக்கல்வித்துறை இல்லையா? சரி, அதை எப்போ கொண்டு போய் ஒட்டுவீங்க? நீங்கள் ஆய்வுலாம் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டெல்லாம் கூப்பிட்டு அதற்கு பிறகு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அதற்கு பிறகு கல்வி கட்டணத்தை வாங்க போகிறாங்களா? அப்போ அது வரைக்கும் ஸ்கூலில் ஃபீஸ் எதுவும் வாங்கவே மாட்டாங்க இல்லையா? அப்படியே வாங்கினா கூட நீங்கள் நிர்ணயித்த காசை தவிர்த்து மீதி காசை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க ஸ்கூல் இல்லையா? இதுதான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட பெரிய அறிவாளி யாரும் இல்லை, எங்களை போன்ற யாரும் முட்டாளும் யாரும் இல்லை. ரைட் டு எஜுகேஷன் 2009 இந்த ஆக்டின் அடிப்படையில் படிக்க முடியாத ஏழை குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனியார் பள்ளியில் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஒரு 15% மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த ஸ்கூலுக்கான நிதியை கொடுத்துருவாங்க. இதுதான் ஸ்கீம். இப்போ என்னென்னா, இந்த ஆர்டிஇ ஆக்டின் கீழே தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கைங்கிறது நடக்கிறதே இல்லைங்கிற பெரிய குறைபாடு இருக்குது. அப்ளை பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 2.5 லட்சம் பேர் இந்த வருஷம். ஆனால் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது வெறுமன 64,567 பேர். கடைசியில் சேர்ந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 24,868 பேர். சார் அப்படின்னா என்ன, 4ஆம் தேதி ஸ்கூல் தொடங்க போகுது, ரைட்டா? இன்னமும் இந்த ஆர்டிஇ தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது சரியான முறையில் மாணவர்களை எடுக்க மாட்டுறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ரைட்டா? நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா, ஏழையாக பிறந்தது எங்களுடைய குற்றமா அப்படின்னு எத்தனை மாணவர்கள் நினைப்பாங்க. ரெண்டாவது, ஆர்டிஇயில் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் படிப்பாங்கள்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும். அந்த அளவிற்கான கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் மாணவர் சேர்க்கையினுடைய ரேஷியோன்னு சொல்லி பார்க்கும்போது 4ல் 1 பங்கு சேர்க்கை மட்டும்தான் நடந்திருக்கு. இதுவும் இந்த தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய பெரிய துரோகமாக பார்க்கப்படுது. இதை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய மேற்பார்வையில் தான் அது நடக்கணும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. பள்ளிக்கல்வித்துறை செயல்படுதா இல்லையாங்கிற பெருத்த கேள்விகளும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. தெரியாத வார்த்தையெல்லாம் ஏன்டா எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு நெட்டில் ஒருத்தர் போட்டிருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு. மேலே பார்த்தா விஜயினுடைய வீடியோ ஒன்று இருந்துச்சு. என்னன்னு சொல்லி திருப்பி பார்க்குறேன். தீர்ந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக இருடா பார்த்துக்கிறேன் தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. இதை விட பெரிய என்ன தெரியுமா, பராசக்தி, காளிசக்தி, மகாசக்தி அப்படிங்கிறாரு. கிறிஸ்டின் சொன்னாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான்
கேட்க வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ நடிகர் விஜய் வந்து இப்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆகிட்டார். நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. என்ன அந்த வாயில் அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் நுழைய மாட்டேங்குது. யாராவது நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் ஸ்டேஜில் சிறப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன பத்திரிகையாளர்களை பார்த்தா தான் குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாரு. அவர் பயப்படல, அவர் இருந்தாலும் சந்திப்பார். என்றைக்கு அவர் சந்திக்கிறாரோ அன்றைக்கே அவர் ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால ரிசைன் பண்ணுறதுக்கான கால நேரத்தை மட்டும் கொஞ்சம் நீட்டிச்சுக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. நீ தோத்துட்ட, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க, சரி அப்போ யாராவது ஒருத்தன் ஜெயிச்சிருப்பானே அவன் கூட போய் ஒட்டிக்கும் அப்படின்னு இந்த ஒட்டுன்னு இருக்குல்ல, அது மாதிரி தான் தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, அதுதான் காங்கிரஸுக்கு சரியாக வருமோ அப்படின்னு இப்போது எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சுமையாக இருந்தது, இந்த காங்கிரஸுங்கிற ஒட்டுண்ணி இப்போ அவங்களே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா, அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்தியா கூட்டணியில் ஒரு புதியதொரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஜூன் மாதம் 8ஆம் தேதி. அப்போது மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும், இல்லை முன்னாள் முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி, அதற்கு பிறகு கேரளாவையும் அதே மாதிரி தான், தமிழ்நாட்டில் டிஎம்கே அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ டிஎம்கே வந்து இன்னமும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விகளுக்கான பதில் நமக்கே தெரிஞ்சிடும். ஜூன் 8ஆம் தேதி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஆனால் டிஎம்கேவை கலட்டி விடுறதுக்கு இப்போ இந்தியா கூட்டணி சைடில் இருந்து எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, தாவேகாவை வந்து இந்த கூட்டணியினுடைய தொடக்கத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் அப்படிங்கிற அந்த பேச்சும் அடிபடுது. ஆக மொத்தத்தில் தாவேகாவினுடைய சார்பாக இந்த இந்தியா கூட்டணி ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய ஜூன் 8 மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இன்னமும் ஆட்சி பண்ணுறது டிஎம்கே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தற்குறி கூட்டம் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? அது வந்து தாவேகாவினுடைய கட்சி கூட்டம், ரைட்டா, எங்கள் திருச்சியினுடைய கிழக்கில் நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம். அதில் தாவேகாவினுடைய துண்டை போட்டுக்கிட்டு கியூஆர் கோடு, தாவேகாவினுடைய கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு சீட்டையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காப்புல, சரியா? அவரும் தமிழ்நாட்டினுடைய குடிமகன் தான். இந்த குடிமகனா இல்லை இந்த குடிமகனா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒரு குடிமகன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. கத்துறாரு, விஜய் வாழ்க அப்படின்னு கத்துனா பரவாயில்ல, திமுக ஒழிக அப்படிங்கிறாரு. அந்த கியூஆர் கோடு என்ன, திமுகவை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அது ரெடி பண்ணி கொடுத்தது உங்களுடைய கட்சி தலைமை. அப்போது யார் ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்காங்க, விஜய் சிஎம் ஆகிட்டாருங்கிற விவரமே தெரியாமல் விஜய் சிஎம் ஆகணும்னு இந்த கூட்டத்தில் வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இன்னமும் இப்படிப்பட்ட தற்குறி கூட்டம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குங்கிறது வேதனையான விஷயம். ரெண்டாவது, அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் டிவிக்கே மீட்டிங்கு, ரைட்டா, டிவிக்கே தான் அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவிக்கே தான் கியூஆர் கோடு கொடுக்குறாங்க, டிவிக்கே தான் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. இவங்களை உள்ளே விடாமல் இருக்கிறதும் அதே டிவிக்கே தான், ரைட்டா, ஆளுங்கட்சியாக இருக்கிறதும் டிவிக்கே தான். ஆனால் இப்போ இவங்க யாரை குற்றம் சுமத்துறாங்க? திமுக ஒழிகங்கிறாங்க. ஐயோ ஆண்டவா, என்னமோ நடக்குது நாட்டில். பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஒட்டுமொத்த விவசாயிகளையும் ஏமாத்திருக்காரு நடிகர் விஜய். ஏன் அவர் நடிகர் விஜயாக இருக்கிறாரு? ஏன்னா நம்ம சிஎம் விஜய் அப்படிங்கிற வார்த்தையே வாயில் நுழைய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குண்டான தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் பார்த்தா அப்படி தெரியல. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏதோ 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ரெண்டாவது, இந்த குதிரை பேர் அரசியல்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நிறைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கேவை உடச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சாதனையை தவிர, பயிர்க்கடன் சொல்லிட்டு இப்போ 1 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்கன்னா 5,000 ரூபா தான் தள்ளுபடி, மீதி 95,000 நீங்கள் கட்டணும்னு சொல்கிறது எப்படி தள்ளுபடி ஆகும் அப்படின்னு இப்போ பயிர்க்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் திருவாரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. விவசாயிகள் ரொம்ப எளிமையானவங்க, ரைட்டா, அவங்க நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது அடாவடித்தனம் இருக்காது. உண்மையிலேயே சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஏன்னா நமக்கு சோறு போடுறவங்க. அவங்கள போட்டு இந்த அரசு என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சட்டியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊருக்கே சோறு போட்ட கூட்டம் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட அரை நிர்வாணமாக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட போய் வலிமை வாய்ந்த லஞ்சம் வாங்கக்கூடிய தொடர்ச்சியாக காவல்துறை ஒவ்வொரு இடத்துலையும் போய் எப்படி பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அனுபவங்கள் நிறையா இருக்கும். நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். 100 ரூபா தான் 2 கிலோன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த 100 ரூபா நான் கொடுத்த 100 ரூபாயை கூட அங்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸார் வந்து அவருக்கு ரோட்டில் தானே கடை போட்டிருக்க, காசை கொடுன்னு சொல்லிட்டு 100 ரூபா வாங்கிட்டு போனார். அப்போது இங்கே உழைக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. விவசாயம் அப்படிங்கிறது இங்கே முழுக்க
ஒரு எப்படி சொல்கிறது, ஏமாறுறதுக்குன்னே ஒருத்தனை எழுதி வச்சுருக்கான் அப்படின்னா அவன் இன்னைக்கு தேதிக்கு விவசாயியாக தான் இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஏமாறுறேன்னு தெரிஞ்சே நான் வந்து ஏமாறுவேன்ல, அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் விவசாய கூட்டமாக மாறிப்போச்சு. எதுக்கு இவ்வளோ தூரம் பீடிகை கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு விவசாயியோட கொடியை பிடிச்சி தரையில் இழுக்கிறதுக்கு போலீஸார். நல்ல ஆண்மகனாக இருந்தீங்க அப்படின்னா இது டிவிக்கு கூட்டம்லாம் நடக்குதுல்ல, அங்கே வந்து ஆளுங்கட்சி நடக்கக்கூடிய கூட்டத்தில் போய் உங்களுடைய அந்த ஷோல்டர் முட்டி இருக்குல்ல, அதை வச்சு ஒருத்தனை ஒரு ஏற்றுங்க பார்ப்போம். நீங்கள் திறமையான ஆண்மகன்னு எல்லாரும் மக்கள் புகழுவாங்க, உங்கள் வீட்லேயும் எல்லாரும் மெச்சிப்பாங்க. நம்ம கேட்ட கேள்வியெல்லாம் நம்மளோடது கிடையாது. பாருங்கள், வரிசையாக கேள்வி கேட்குறாங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களும் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்காக திருவிழா போய் மைக்கை வந்து எழுப்புறீங்க. சிஎம் விஜயண்ணா கிட்ட அவர் கொஞ்சம் நிறுத்தி திரும்பி நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நானும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்க மாட்டேங்குதா, ஒரு வருத்தமா இருக்கு. டெல்லியில வந்து ஊடகங்கள் கேட்கிறார், சார் இது ஒரு ரூல், இது ஒரு திட்டம். செல்வி ஜெயலலிதாவே வந்து பதில் சொல்லிட்டு போவாங்க. ஏன் செல்வி ஜெயலலிதா சொல்றாங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டு போவாங்க. சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு பதில் தெரியும், பதில் சொல்கிறாங்க. எங்களுக்கு தான் கேள்வியே புரியாது, அப்புறம் எங்கிட்ட பதில் சொல்கிறது. யாராவது எழுதி கொடுத்து பத்திரிகையாளரெல்லாம் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அவர் பேசுவார் இல்லையா? ஸோ பேச தெரியாத ஒரு மனுஷன்ட்ட, கேள்விக்கு பதில் தெரியாத ஒரு மனுஷன்ட்ட, கேள்வியே புரியாத ஒரு மனுஷன்ட்ட போய் நம்ம எதிர்பார்க்குறது நம்முடைய முட்டாள்தனம். அதான் நம்ம ஊரில் தான் பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்குதுல்ல, நான் தான் விஜயனுடைய புருஷனாக கூட பொண்டாட்டியாக கூட இருந்து போனால் நமக்கே டயலாக் மறந்து போச்சு இது பேசுகிற பேச்சில். அந்த அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்குது. அப்படிப்பட்டவங்க ஓட்டு போட்டு ஒருத்தனை தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்னத்தை பெருசாக செஞ்சு கிழிச்சிட போகிறாரு அப்படிங்கிறத தான் இப்போது டிஎம்கேவினுடைய மருத்துவ அணியினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் எழிலன் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னப்பா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களாம் எவ்வளோ புத்திசாலிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பாருங்கள், யாரும் செத்துலாம் போல, சரியா? நெசமாகவே யாரும் சாகலை. இவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வாயே வடக்க போகுங்க. பாவம், இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இந்த பொம்பளை அழுகுது அப்படின்னு. அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா எதுக்குமா அழுகுறேன்னு கேட்கும்போது சிஎம் விஜய் சாரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு உட்காந்து அழுகுது. பார்க்க தான் நம்ம செஞ்ச சிஎம் விஜயை, அதில் என்னமா இருக்குது அப்படின்னா பாருங்க. ஐயோ இப்படி ஒரு கோமாளித்தனமான ஒரு கூட்டத்தை இந்த தமிழகம் பார்த்துக்கிட்டே இருக்குங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அறிவார்ந்த ஒரு சமூகம்னு சொல்லிட்டு உலகம் பூரா ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி வந்து உட்காந்து அழுகிறது அப்படிங்கிறது, புருஷன் செத்தா கூட அழுக மாட்டாங்க போல். ஆனால் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் அழுகிறாங்க. வீட்டில் சமைக்கிறது பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டில் போய் சமைப்போம் கொள்ளுவோம், அதெல்லாம் தெரியாது. ஸ்விக்கியில் மற்ற இடத்துல ஆர்டர் போட்டுக்குவோம், விஜயை பார்த்தா போதும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களுடைய மனநிலையா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட ட்விட்டர்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த மாதிரியான பதிவுகளை தான் பார்க்க முடியுது. அடுத்து இவர் யார் தெரியுங்களா? வைகோ அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம், அவ்வளோதான். இவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தமிழ்நாட்டுக்காக ஒன்றும் பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபடலை, அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இவர் ஒன்றும் கொண்டு வந்துடல. ஆனால் வைகோவினுடைய மகன் அப்படிங்கிற அந்தஸ்தின் காரணமாக டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவருக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அதில் டிஎம்கேவினுடைய ஆதரவோடு நின்று ஜெயிச்சவர் தான் இவர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படின்னா சோஃபா எதுக்கு போகுது, பொட்டி எதுக்கு வாங்குறாங்க? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சென்னையினுடைய துறைமுகத்தில் எப்படி நம்ம சென்னையினுடைய துறைமுகம் இருக்குல்ல,
அதுக்கு அப்படியே பேக் சைடில் இல்லை தலைமைச் செயலகத்துக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய துறைமுகம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் இருந்து கசிந்து இருக்கக்கூடிய சல்ஃபேட் வாயு, இதன் காரணமாக தலைமைச் செயலகத்துக்குனுடைய வாசலில் எல்லாரும் மூக்க மூடிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன். காரணம் என்னென்னா அந்த வாயுனுடைய நெடி தாங்க முடியல. உடனே பத்திரிகையாளர்கள் செக்ரட்டேரியட்லேருந்து வெளியில் வந்து அந்த நியூஸை வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு பெரிய அளவில் என்ன ஆச்சு, வாந்தி குமட்டல், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸினுடைய வருகை, மருத்துவமனைக்கு போகக்கூடிய காட்சி, இது எல்லாமே அரங்கேறிச்சு. ஒரு தலைமைச் செயலகத்திலேயே இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இயற்கை கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை, கவனமாக இருங்க. நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களோ, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி கொண்டு வரப்பட்ட சட்டங்களோ எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையிலிருந்து வீழ்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு தாவேகாவினுடைய இந்த 20-21 நாட்கள் நடக்கக்கூடிய ஆட்சியில். தமிழிசை சவுந்தரராஜன் கூட கேட்டிருந்தாங்க, எதுக்கு டைம் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தானே வந்து நீங்கள் அரசமைக்க வர்றீங்க, ஆட்சி பொறுப்பு ஏற்கிறீங்க. அப்போ தகுதியுடைய நீங்கள் அந்த தகுதியோடு என்ன பண்ணணும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும். எங்களுக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, அதை எப்படி கையாளணும், அதை எப்படி வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவான அறிவு இருக்கணும் முதல்ல. இப்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் பீரியடில் சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சு. அவங்களுடைய வீட்டு வாசலில் என்ன செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சைன் வாங்குறதுக்காக நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் அவங்களுடைய சைனுக்காகவும் அவங்களுடைய உத்தரவுக்காகவும் காத்திருந்தாங்க. அந்த அம்மா உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, ஏது செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியாது. தூங்கி எந்திரிச்சு வர்ற வரைக்கும் அவங்கள அக்சஸே பண்ண முடியல. அவங்க லேட்டாக எந்திரிச்சு வந்தாங்க. அதற்கு பிறகு அப்ரூவல் கிடச்சிது. செம்பரம்பாக்கம் ஏரி லேட்டாக திறக்கப்பட்டது. ஒரே அடியாக வெள்ளத்தால் சென்னை மக்கள் எல்லாருமே வீடுகளை இழந்து, வாசல்களை இழந்து, ஒரு பெருவாரியான மக்கள் வந்து துயரப்பட்ட காட்சிகள் 2015-16 காலகட்டத்தில் இருந்தது. அப்போ டைரெக்டாக களத்தில் நின்று பத்திரிகையாளர் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் சென்ஸ் வேணும், அறிவு இருக்கணும். அந்த அறிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா அரசுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் 0. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.